நிச்சயம் செய்வீங்களா? சரி, திருக்கோவிலூர் தொகுதிக்கு போட்டோ இங்க பாருங்க போட்டோ. அந்த போட்டோ, இந்த போட்டோவை தெரியாதனமா காட்டிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் போட்டோ போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டோ தான் கேட்கிறாங்க. இந்த போட்டோ தான் கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனக்கு அனுபவம் இல்லைன்னாரு. உண்மையாவே எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாதுமா. பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் விடுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. அதனாலதான் இந்த போட்டோ காமிச்ச இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, நான் போய் காலில் விழுந்தா என்ன தப்பு அப்படின்ட்டாரு. சரி, அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க காலில் விழுந்து பொறுப்பு வாங்கிட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அது தப்பு சொல்ல. ஆனா அந்த முதலமைச்சர் அவங்க காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அடுத்த நாள் அந்த அம்மா காலை வாரி விட்டாருமா. அவரு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குவேன்னு கேட்டாரு. இப்ப நான் பேசுறத விட்டுட்டேன். இப்ப சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க பேசுறாங்க, ஆமா அந்த தம்பி உதயநிதி கேட்கறதெல்லாம் கரெக்ட் தானே, நீ பதில் சொல்லு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்து கேட்கறாங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? அமைதியாக வேடிக்கை பார்ப்போம். நாம இந்த சண்டைக்குள்ள போக வேணாம். இனிமே போட்டோ எல்லாம் கேட்க கூடாது, சரியா? நான் அவங்க கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், போன 5 வருஷத்துல தலைவர் எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி எல்லாம் சாதனைகளா மாத்தி காட்டி இருக்கிறோம். உதாரணத்துக்கு 2-3 வாக்குறுதி மட்டும் சொல்றேன், செஞ்ச திட்டங்களை மட்டும் சொல்றேன். ஆட்சி பொறுப்பேற்றோன்னு தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம். கரெக்டா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்துறது தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை வர வச்சிட்டோம். அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதுக்கு நம்முடைய தலைவர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். சமீபத்துல கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அப்ப 2019 அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க அந்த திட்டத்தை. இப்ப நம்ம தலைவர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கா, கல்லூரி பசங்களுக்கா பார்த்து கல்லூரி மாணவிகளுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். உதாரணத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையா கொடுக்கிறாரு. ஆமா, அந்த திட்டத்தை எப்படியாவது தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்டுறியா? வா, இப்ப நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன், நீ எப்படி நிப்பாட்டுற பாக்குறேன்னு கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்டா கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு அனைத்து மகளுடைய பேங்குக்கும் அனுப்பிச்சாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி மேல அவ்வளவு பயம். உரிமை தொகை கொடுக்கிறாரு எங்களோட முதலமைச்சர், உரிமை தொகை கொடுக்கிறாரு. பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை மோடி அரசாங்கம் எடுத்துருவோம், அந்த பயத்துல போய் எடுத்தோம். இப்ப நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும். அதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகை கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். அது 1000 இல்ல 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கு 5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்போம். அதே மாதிரி லேப்டாப்கள் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிர்களுடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகள்ல முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. நீங்க அதை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ
ஏசினா ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிட்டாலே இன்னைக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் போது நம்முடைய திருக்கோயிலூர்ல நம்முடைய கௌதம் சிகாமணி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தேர்வு செஞ்சு நீங்க அனுப்புற செய்வீங்களா? ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்கம்மா. நம்ம இவ்வளவு திட்டங்கள் இப்ப சொன்னல, இந்த 5 வருஷம் என்னென்ன பண்ணிருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டத்துல ஏதாவது நம்முடைய அரசுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு துணை நின்று இருக்கா? நமக்கான ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா ஒன்றிய அரசு? எந்த திட்டங்களும் கொடுக்கறது கிடையாது. இப்ப தேர்தல் அறிவிச்சோன்னு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வராங்களே, அவங்க 2 பேர் தான் வராங்களே தவிர திட்டங்கள் வருதா? நமக்கான கல்வி நிதி இது வரைக்கும் கொடுக்கல. 3500 கோடி வர வேண்டிய நிதி கொடுக்கல. ஏன்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய திணிக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசால புறக்கணிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜக தமிழ்நாடு மக்கள் நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி.